friends, what have you learned? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், CapCutல இந்த ஜூம் இன் ஃபேட் அவுட் எடிட் வந்து எப்படி பண்றதுன்னு பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே வந்து வீடியோ கிளிப்ஸ், சாங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். சாங் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஸ்பிட் பண்ணி வச்சிருங்க. ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பீட் ஆரம்பிக்கிற கிளிப்பிங்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் கொடுத்துட்டு எண்டிங் கீ ஃப்ரேம்ல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு உங்கள் ஸ்க்ரீனில் ஃபிங்கரை வச்சு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணணும். இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம், எண்டிங் கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் இந்த பீட் ஆரம்பிக்கிற கிளிப்பிங்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கீ ஃப்ரேம் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கிராஃப். இதை வந்து டச் பண்ணிட்டு ஃப்ளோ 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ளோ 2 வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருங்க. எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வச்சுட்டு பேக் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லென்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஜூம் லென்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜூம் லென்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து ஷார்டன் வந்து பண்ணிடுங்க இந்த கிளிப்பிங்குள்ள. இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு வந்து 8 கொடுத்துருங்க. ரேஞ்ச் வந்து ஒரு 5 கிட்ட கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டூப்ளிகேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பக்கத்து கிளிப்பிங்ஸ்ல வச்சிருங்க. இதே மாதிரி வந்து எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே வச்சிருங்க. எல்லா கிளிப்பிங்ஸ்லயும் கரெக்டா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் போயிருங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே ஓவர்லே ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஓவர்லே கொடுத்து ஒயிட் கலர் பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த கிளிப்பிங்குள்ள ஷார்டன் பண்ணி வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா இதை கிளிக் பண்ணிட்டு கீழே பிளெண்ட் இல்லைன்னா ஸ்ப்ளைஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே வந்து கொடுத்துக்கோங்க. ஓவர்லே கொடுத்து ஒரு 30 கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அவுட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபேட் அவுட் கொடுத்து ஒரு 0.3 செகண்ட்ஸ் கிட்ட வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஓவர்லே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் வந்து கொடுத்துருங்க. டூப்ளிகேட் வந்து எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே வந்து நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்து கிளிப்பிங்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு வந்துருங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளிப்பிங் போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து ஆட் டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்கிரீன் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜூம் பண்ணிருங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு பக்கத்துல ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா சைஸ் ஒப்பாசிட்டி இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி வந்து ஒரு 9 கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ ஃபுல்லாவே டிராக் பண்ணி வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபிளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபிளாஷை வந்து செலக்ட் பண்ணிட்டு 0.1 செகண்ட் மட்டும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.